السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பிலே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக சூரத்துல் கௌசர் அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்த்தோம். சூரத்துல் கௌசர் அத்தியாயம் 3 வசனங்களை கொண்டது. அதில் முதல் 2 வசனங்களுடைய விளக்கத்தை நாம் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், இன்னா அஅதைனாக அல் கௌசர், நபியே உமக்கு நாம் கௌசரை வழங்கியுள்ளோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், எனவே உமது இறைவனுக்காகவே தொழுவீராக, அவனுக்காகவே அறுத்து பலியிடுவீராக. இந்த 2 வசனங்களுடைய விளக்கத்தை நாம் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். 3வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன ஷானிஅக. ஷானிஉன் என்று சொன்னால் வெறுப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும்போது, வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு வஅக்ரபு லித்தக்வா, ஒரு கூட்டத்தார் மீது நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு அவர்களுக்கு நீதம் செலுத்தாமல் இருப்பதற்கு உங்களை தூண்ட வேண்டாம். யஅதிலு, நீங்கள் நீதம் செலுத்துங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுப்பு என்று குறிப்பிடுவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஷன்ஆன். அந்த ஷன்ஆன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் ஷானிஉன், வெறுக்கக்கூடியவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க மேல ஒரு வெறுப்பு, ஒரு பகை உணர்வு. அப்ப இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். அப்தர் என்று சொன்னால் அரபி மொழியில ஒருவர் மரணித்த பிறகு அவரை பற்றிய எந்த ஒரு புகழக்கூடிய வகையில எந்த ஒரு நினைவலைகளும் இல்லாமல் அறவே மறக்கடிக்கப்பட்டவனாக ஆகக்கூடியவனுக்கு பேர் தான் அபுத்தர். பொதுவாக ஒருவனுக்கு குழந்தைகள் இருக்கும்போது அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, மரணத்திற்கு பிறகு தங்களுடைய பெற்றோர்களை நினைத்து பார்ப்பார்கள், முன்னோர்களை நினைத்து பார்ப்பார்கள். எங்க வாப்பா இப்படி இருந்தாரு, எங்க பாட்டனார் இப்படி இருந்தார் என்றுதான் நினைத்து பார்ப்பார்கள். அந்த மாதிரி பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லும் போது அது பற்றிய பேச்சனை செய்யாது. அவங்கள பத்தி நினைச்சு பார்க்கறது யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி உள்ள நிலையில உள்ளவங்களுக்கு அபுத்தர் அப்படின்னு என்ன செய்வாங்க, அரபி மொழியில சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன ஷானிஅக, உம்முடைய பகைவன் எவனோ ஹுவல் அப்தர், அவன்தான் முற்றிலும் துண்டிக்கப்பட்டவன். மரணத்திற்கு பிறகு அவனை பற்றி நினைவு கூறுவதை விட்டும் அவனை பற்றி நல்ல முறையில புகழ்ந்து பேசுவதை விட்டும் முற்றிலும் துண்டிக்கப்பட்டவன் உம்முடைய பகைவன் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். இந்த வசனம் எந்த நிகழ்ச்சியின் பின்னணியில் அருளப்படுகிறது என்பது சஹீஹ் இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதீனாவில் வாழ்ந்த யூதர்களில் உள்ள ஒரு முக்கியஸ்தர் யாருன்னு சொன்னோம்னா, மதீனாவில் யூதர்களும் வசிச்சாங்க. அதுல ஒரு முக்கியஸ்தர் யாருன்னு சொன்னோம்னா கஅப் இப்னு அஷ்ரஃப் என்பவன். இந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் என்பவன் முஸ்லிம்களுக்கு எதிராக அணி திரட்டுவதற்காக மக்கா முஷ்ரிக்கீன்களை சந்திக்க வர்றான். அப்ப மக்கா முஷ்ரிக்கீன்களை சந்திக்கிறதுக்காண்டி இந்த கஅப் இப்னு அஷ்ரஃப், இவன் ஒரு யூதர்ல உள்ள ஒரு முக்கியஸ்தர். இவர் மக்கா முஷ்ரிக்கீன்களை சந்திக்க வரும்போது மக்கா முஷ்ரிக்கீன்கள் இந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் என்பவன்கிட்ட கேட்கிறாங்க, நஹ்னு அஹ்லு சிகாயா வஸ்ஸதானா, அதாவது மக்காவில் வாழ்ந்த அந்த முஷ்ரிக்கீன்கள் அவங்க தான் காபத்துல்லாவை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க.
காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜுக்கு அறியாமை காலத்துல ஹஜ்ஜி இருந்துச்சு. இப்ராஹிம் நபி காலத்துல இருந்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. அப்போ ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களுக்கு நீர் போட்டுறது, காபத்துல்லா உம்ராக்காண்டி வரக்கூடிய மக்களுக்கு நீர் போட்டுறது, காபத்துல்லாவை பராமரிக்கிறது, அந்த திரைச்சீலையை தொங்க விடுறது, இந்த மாதிரி பல்வேறு காபாவுடைய நிர்வாகத்தை வந்து மக்கா முஷ்ரிக்கின்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிர்வாகத்தை வந்து தங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பெரும் பேராகவும் அது போன்று இறைவன் பக்கம் தன்னை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய ஒரு செயலாகவும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அந்த காபு இப்னு அஷ்ரஃப்ட கேட்குறாங்க, நஹ்னு அஹ்லு சிகாயா வஸ்ஸதானா, நாங்கள் வந்து ஹாஜிகளுக்கு நீர் போட்டுறோம், காபத்துல்லாவுக்கு வந்து திரைச்சிலையை நாங்கள் நிர்வாகம் பண்ணுறோம், திரைச்சிலையை நாங்கள் மாற்றுகிறோம், இப்படிப்பட்ட நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். காபு இப்னு அஷ்ரஃப் வந்து இவங்க சொல்றாங்க, அந்த செய்யுது அஹ்லி யஸ்ரிப், ஆனால் நீங்க வந்து யஸ்ரிப் வாசிகளுக்கு இங்கே தலைவராக இருக்கிறீங்க, யூதர்கள் நீங்க ஒரு முக்கியஸ்தர், நாங்க மக்காத ஒரு பெரிய தொண்டாட்டக்கூடிய மக்களான சில இருக்கின்றோம். சுனைபீர், நாங்கள் சிறந்தவர்களா அல்லது அல் மும்பத்திர் மின் கௌமிஹி, தன்னுடைய சமுதாயத்தில் அனைத்து புகழை விட்டும் துண்டிக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய இவர் சிறந்தவராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு என்ன செய்யலாம் கேட்கிறாங்க. ஒரு ஷைத்தான் இன்னொரு ஷைத்தான்ட்ட கேட்கிறாங்க. காபு இப்னு அஷ்ரஃப் ஒரு ஷைத்தான், மக்கா முஷ்ரிக்கீன்கள் ஒரு ஷைத்தான். இந்த ஷைத்தான் என்ன செய்யறாங்க, காபு இப்னு அஷ்ரஃப் தங்களை பத்தி கேட்கிறாங்க, நாங்க சிறந்தவரா அல்லது இந்த எல்லா புகழ்களை விட்டும் ரொம்ப இழிவு மிக்கதா இருக்கக்கூடிய இந்த முகமது நபி முகமது அவங்க சிறந்தவங்களான்னு என்ன செய்யறாங்க மக்கா முஷ்ரிக்கீன்கள் காபு இப்னு அஷ்ரஃப்ட கேட்கிறாங்க. அப்போ மக்கா முஷ்ரிக்கீன்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன, அல் மும்பத்திர் மின் கௌமிஹி, தன்னுடைய சமுதாயத்துல வந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டவர். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தா இருக்கும் பொழுது அவங்களுடைய பெண் மக்கள்ல 3 பேர் மௌத்தா இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து 18 மாதங்கள்ல என்ன செஞ்சிருக்காங்க, 1.5 வயசுல மௌத்தா இருக்காங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்கள பத்தி பேசுறதுக்கு யாருமே இல்லை, எல்லாவற்றையும் மட்டும் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, துண்டிக்கப்பட்டாங்க, அவங்க நினைவு கூறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மக்கா முஷ்ரிக்கீன்கள்ட்ட இந்த மாதிரி இந்த செயல்பாட்டை வச்சுக்கிட்டு ஒரு தீய பழக்கம் இருந்துச்சு. அப்ப நபிகள் நாயகத்தை பத்தி குறிப்பிடுறாங்க, இந்த மும்பத்திர் சிறந்தவரா அல்லது நாங்க சிறந்தவங்க என்ன செய்யறாங்க, காபு இப்னு அஷ்ரஃப்ட வந்து தீர்வு கேட்கிறாங்க. அப்ப அந்த காபு இப்னு அஷ்ரஃப் சொல்றான், அன்தும் ஹைரும் மின்ஹும், நீங்க தான் ரொம்ப சூப்பர், உங்களுக்கு ஈக்குவலா வர முடியுமா, நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியவாங்க அப்படிங்கிற மாதிரி அன்தும் ஹைரும் மின்ஹும், நீங்கள் தான் அந்த முகமதை விட சிறந்தவர்கள் அப்படின்னு செய்யறாங்க. அந்த காபு இப்னு அஷ்ரஃப் வந்து தீர்ப்பு சொல்றான். அப்பதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது விஷயமாக 2 வசனங்களை இறக்கி வைக்கின்றான். முதலாவது வசனம் இந்த கௌசர்ல உள்ள 3வது ஆயத், இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், நபியே உம்முடைய எதிரியாக உம்மை எவன் வெறுக்கிறானோ, உம்மை எவன் பகைக்கிறானோ, உம்முடைய கொள்கையை பற்றிய வெறுப்புணர்வு யாருடைய உள்ளத்துல இருக்குதோ அவர்கள் தான் அபுத்தர். அவங்க உங்களை பார்த்து என்ன செய்யறாங்க, நீங்க மௌத்தா போன பிறகு உங்களை புகழ்ந்து பேசுவதற்கோ உங்களை பத்தி நினைவு கூறுவதற்கோ யாருமே இல்லை, உங்களை வந்து அவங்க அபுத்தர்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையிலே ஒருத்த மௌத்தா போன பிறகு அவனை பற்றி புகழ்ந்து பேசுவதற்கு, அவனை பற்றி நினைவுலைகள் இல்லாமல் போவதற்கு தகுதியானவன் யாரு, இன்ன ஷானிய, உன்னுடைய எதிரியா எவன் இருக்கின்றானோ அவன் தான் உண்மையிலே அபுத்தர், அவன் தான் எல்லா நன்மைகளை விட்டும் துண்டிக்கப்பட்டவன் அப்படிங்கிற ஆயத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அதே போன்று இன்னொரு வசனத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்கிறான், அலம் தர இலல்லதீன ஊத்து நசீபம் மினல் கிதாப், வேதம் எனும் பாக்கியம் வழங்கப்பட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா, யாரும் யூதர்கள். இந்த காபு இப்னு அஷ்ரஃப் ஒரு யூதர், அவங்கள்ட்ட தௌராத்துங்கிற வேதம் இருந்துச்சு, இன்ஜீல்ங்கிற வேதம் இருந்துச்சு. அவ வேதம் என்ற பாக்கியங்கள் வழங்கப்பட்டு பார்க்கவில்லையா, யூமினூன பில் ஜிப்தி வத் தாகுத், அவங்க என்ன செய்றாங்க, ஷைத்தான்களையும் சிலைகளையும் நம்பிக்கை கொள்றாங்க. காபு இப்னு அஷ்ரஃப் வந்து அவங்கள்ட்ட வேதம் இருக்குது, அந்த வேதத்துல முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வருவாங்கன்னு எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு, நபிகள் நாயகத்துடைய வர்ணனைகள் சொல்லப்பட்டிருக்கு. யூதர்கள் மதீனாவுல வந்து தங்கினது காரணமே என்ன காரணம், அந்த மதீனாவுல தான் ஒரு நபி வருவார் என்று எதிர்பார்த்து தங்கினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து யூத இனத்துல வராத காரணத்தினால நபிகள் நாயகம் இறை தூதர் என்று தெரிந்தும் அவங்க வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் 100% நபிகள் நாயகத்துக்கு பொருந்திருந்தது தெரிந்தும் நபிகள் நாயகத்தை யூத கூட்டம் என்ன செஞ்சாங்க, மறுத்தாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், வேதம் என்னும் பாக்கியம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, அவங்க யாரை போய் நம்புறாங்க, யூமினூன பில் ஜிப்தி வத் தாகுத், சிலைகளையும் ஷைத்தான்களையும் அவங்க என்ன செய்யறாங்க, நம்பிக்கை கொள்றாங்க. இந்த மக்கா முஷ்ரிக்கீன்கள் சிலை வணங்கிகள்,
அவங்க வந்து மார்க்கத்துக்கு மாற்றமான இறை கொள்கைக்கு எதிரான நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அவங்கள போய் இந்த யூதன் என்ன செய்யறான், நம்புறான். யாரும் நம்பல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து நம்பிக்கை கொள்ளவில்லை. வயகூலூன லில்லதீன கஃபர், அந்த இறை மறுப்பாளர்களிடம் இந்த யூதர்கள் சொல்கின்றார்கள், ஹாவுலாயி அஹ்தா மினல்லதீன ஆமனு சபீலா, இந்த மக்காவாசிகள் தான் நம்பிக்கை கொண்ட மக்களை விட நேர்வழியில் இருப்பவர்கள், மிகச்சிறந்த நேர்வழியில் இருப்பவர்கள் என்று இந்த வேதம் வழங்கப்பட்ட கூட்டம் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற ஆயத்தை வந்து இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான், இறக்கி வைக்கின்றான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்த்த அபூஜஹில், உத்பா, ஷைபா, மக்கா முஷ்ரிக்கீன்கள், அவங்கள பத்தி இன்றைக்கு பேச்சு இன்றைக்கு ஏதாவது இருக்குதா? இன்றைக்கு அவங்க வந்து நல்ல விதமாக நினைவு கூறக்கூடியவங்க உலகத்துல யார் இருக்கிறாங்க? அபூஜஹில் வந்து ரொம்ப சிறந்தவர், அவரை வந்து நல்ல விதமாக நினைவு கூறக்கூடிய கூட்டம் எங்கேயுமே உலகத்துல கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அபுத்தர் சொன்னாங்க. அவங்க வந்து முற்றிலும் எல்லா நன்மைகள் துண்டிக்கப்பட்டவர், அவர் மௌத்தாயிட்டாருன்னு சொன்னோம்னா அவரை பத்தி நினைவு கூறுவதற்கு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 24 மணி நேரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயர் உச்சரிக்கக்கூடிய வகையில, அவங்க மேல ஸலவாத் சொல்லக்கூடிய வகையில கியாமத் நாள் வரைக்கும் ஒரு நீடித்த நிலைத்து நிற்கக்கூடிய புகழை, மங்காத ஒரு புகழை அல்லாஹ் யாருக்கு ஏற்படுத்தியிருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உம்முடைய புகழை உமக்கு நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்தான் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல நம்ம ஸலவாத் ஓதுறோம். ஒவ்வொரு தொழுகையிலையும், நஃபிலான தொழுகையா இருக்கட்டும், சுன்னத்தான தொழுகையா இருக்கட்டும், ஃபர்தான தொழுகையா இருக்கட்டும், நம்ம தஷஹுத் இருப்புல இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம என்ன செய்யறோம், ஸலவாத் ஓதுறோம். ஸலவாத் எப்படி ஓதுறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத், இறைவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நீ அருள் புரிவாயாக. கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ அதுபோன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக. இது ஸலவாத்தினுடைய ஒரு பகுதி. ஸலவாத்தினுடைய அடுத்த பகுதி என்ன? அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத், இறைவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத் செய்வாயாக. பரக்கத்துல என்ன அர்த்தம்? பரக்கத்து சொன்னா நமக்கு நல்லது கிடைக்கிறது, அந்த நல்லது அதிகரிக்கிறது, அந்த நல்லது தொடர்ந்து நீடித்து இருப்பது, இதற்கு பேர் தான் பரக்கத். அபிவிருத்தி, மறைமுக அருள். நல்லது கிடைக்கணும், அந்த நல்லது அதிகரிக்கணும், அந்த நல்லது வந்து தொடர்ச்சியாக நமக்கு என்ன செய்யணும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பரக்கத்தை ரசூலுல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத், இறைவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ பரக்கத் செய்வாயாக. கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ எப்படி பரக்கத் செய்தாயோ, இன்றைக்கு கியாமத் நாள் வரைக்கும் உலகம் இப்ராஹிம் நபியை நினைவு கூறக்கூடிய வகையில, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை நம்ம பின்பற்றக்கூடிய வகையில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீ பரக்கத் செய்வாயாக. இன்னக ஹமீதும் மஜீத், நிச்சயமாக நீதான் புகழுக்குரியவன், நீதான் கண்ணியத்திற்குரியவன் அப்படின்னு நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல என்ன செய்யறோம், ஸலவாத் ஓதுறோம். இந்த ஸலவாத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புகழாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல் பஹீல் திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கஞ்சன் என்பவன் யாருன்னு சொன்னோம்னா, அல் பஹீல் அல்லதி மன் துக்கிரத் இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலைஹி, நான் நினைவூட்டப்படும் போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி பேசப்படும் போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயர் சொல்லப்படும் பொழுது, எவன் என் மீது யார் ஸலவாத் ஓதவில்லையோ அவன் கஞ்சன் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறான். கஞ்சன்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து நமக்கு அது மறுமையில வந்து அது ஒரு பெரிய பேரிழப்பாக நமக்கு என்ன செஞ்சிடும், ஆகிவிடும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்னொரு செய்தியில திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரஹிம அன்ஃபு ரஜில், ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணாகட்டும் அப்படின்னா அவனுக்கு அது ஒரு பெரிய பேரிழப்பாக ஆகிடும் நபிகள் நாயகம் சொல்றாங்க. எப்படிப்பட்ட மனிதன்? துக்கிரத் இன்தஹு, அவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைவூட்டப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு சபையில் நாம இருக்கும்போது அவர்கள் நினைவூட்டப்படும் போது ஃபலம் யுஸல்லி அலைஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது
யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணாகட்டும் அப்படின்னு நினைச்சாங்க ரசூலா சொல்றாங்க. 3 துவா செய்யறாங்க. அடுத்து என்ன, ரஹீம அன்ஃபு ரஜுலின் தஹல அலைஹி ரமதான், ரமதான் மாதத்தை ஒரு மனிதன் அடைந்தும் சும்ம இன்சலஹ கபத யுஃபரது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் மாதம் அவனை கழிந்து செல்லும் என்றால் அவனுடைய மூக்கும் மண்ணாகட்டும். வதகிம அன்ஃபு ரஜுலின் அதிலக்க இந்தஹு அபவாஹுல் கிபர், எந்த மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்கள் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவருமோ அவனிடத்தில் முதுமை பருவத்தை அடைந்து இவன் அந்த பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் மூலமாக சேவைகள் மூலமாக இவன் சொர்க்கத்தில் நுழைவதற்கு பெற்றோர் காரணமாக அமைவாங்க. அந்த மாதிரி அந்த பெற்றோர் பலம் யுதுஹிலாஹுல் ஜன்னா, அந்த பெற்றோர்கள் இருவரும் இவனை சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லை என்றார். அப்படி என்றால் இவன் சொர்க்கம் நுழைவதற்கு அந்த வயோதிக பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய சேவை காரணமாக அமையுது. அதனால இவன் சொர்க்கம் செல்வதற்கு அந்த பெற்றோர் என்ன செஞ்ச காரணமாயிருந்தான். அப்ப யாரு வயோதிக பெற்றோர்களை அடைந்து அந்த பெற்றோர்கள் இவனை சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கவில்லையோ அவனுடைய மூக்கு என்ன செய்யட்டும், மண்ணாகட்டும். இந்த 3 துவாக்கள்ல 3 செய்திகள்ல முதலாவது செய்தி என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைவூட்டப்படும் போது அவங்க மேல ஸலவாத் சொல்லணும். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஸலவாத்தை, அவங்க மேல நம்ம சொல்லக்கூடிய ஸலவாத்தை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்களை நாம ஆய்வு செய்து பார்க்கும்போது 2 வகையாக இருக்கிறது. ஒன்று என்ன, ஒன்று நாம தொழுகையில ஓதக்கூடிய ஸலவாத், இது ஸலவாத்துல் இப்ராஹிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்ராஹிம் நபியை வச்சு நம்ம நபிகள் நாயகத்துக்கு கேட்கறதுனால ஸலவாத்துல் இப்ராஹிமியா அப்படி இதுக்கு பேர். தொழுகையில நம்ம ஓதுறோமா இல்லைங்களா, அத்தஹியாத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இது ஸலவாத்துல் இப்ராஹிமியா இதுக்கு பேர். இந்த ஸலவாத்தை நம்ம அத்தஹியாத்துல ஓதுவோம். அது மாதிரி பாங்கு சொல்லி முடிச்ச பிறகு நபிகள் சொன்னாங்க, ஃபைதா சமயத்துமுல் முஅத்தின், பாங்கு சொல்வதை செவியேற்றால் ஃபகூலு மிஸ்லமா யகூல், அவர் பாங்கு சொல்றப்ப நீங்க என்ன செய்யுங்க, சொல்லுங்க அல்லாஹ் அக்பர்னு அல்லாஹ் அக்பர் நாம பதில் சொல்லணும். ஹய்யா அலல் ஸலா ஹய்யா அலல் ஃபலா சொல்லும் போது மட்டும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிற துஆவை நம்ம என்ன செய்வோம், ஓதுவோம். பாங்கு சொல்லி முடிஞ்ச பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல நீங்க என்ன செய்யுங்க, ஸலவாத் ஓதுங்க, என் மீது நீங்க ஸலவாத் ஓதுங்கள். இந்த ஸலவாத்துங்கிறது என்னது, நம்ம தொழுகைக்குள்ள ஓதுறோம்ல அந்த ஸலவாத் தான், ஸலவாத்துல் இப்ராஹிமியா. அந்த ஸலவாத்தை நம்ம என்ன பாங்க சொல்லி முடிச்ச உடனே அந்த ஸலவாத்தை ஓதி நபிகள் நாயகத்துக்காண்டி பாங்க துவா ஓதணும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தஅவத்தி தாமா வஸ்ஸலாத்துல் காயிமா ஆதி முஹம்மதினில் வஸீலா வல் ஃபதீலா வபஅஸஹு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத்தா. இந்த பாங்க துவா நம்ம என்ன செய்யணும், ஓதணும். நபிகள் சொல்றாங்க, யாரு பாங்க சொல்லி முடிச்ச பிறகு என் மீது ஸலவாத் ஓதுறாங்களோ, ஸலவாத் நபிகள் நாயகத்துக்கு நாம் செய்யக்கூடிய துவா, ஸலவாத் ஓதுறாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அவர் மீது அல்லாஹ் செய்கின்றான் 10 அருள் புரிகின்றான். நாம ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் ஓதும் போது நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து 10 அருள் கிடைக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நம்ம ஒரு தடவை ஸலவாத் ஓதும் போது அல்லாஹ் நமக்கு 10 அருள் புரிகின்றான், நம்முடைய 10 பாவங்களை அழிக்கின்றான், நம்முடைய அந்தஸ்தை 10 படித்தரங்கள் அல்லாஹ் செய்கின்றான், உயர்த்துகின்றான். அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரூஹு கைப்பற்றப்பட்டதும் வெள்ளிக்கிழமை தான். முதல் சூர் ஊதப்படுவதும் வெள்ளிக்கிழமை தான். மக்கள் எல்லாம் மூர்ச்சி அடைந்து விழுவதும் வெள்ளிக்கிழமை தான். இப்படி பல செயல்கள் வெள்ளிக்கிழமை நடந்திருக்குது. எனவே நீங்க என்ன செய்யுங்க, வெள்ளிக்கிழமை என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுங்கள் அப்படின்னு நபி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம வெள்ளிக்கிழமை அதிகமாக ஸலவாத் ஓதுறது ஸலவாத்துல் இப்ராஹிமியா, தொழுகைக்குள்ள ஓதுறோமா இல்லைங்களா, அந்த ஸலவாத்தை நம்ம என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமை அதிகமாக ஓத வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாம தொழும் போது ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, அவரு அத்தஹியாத் ஓதாம ஸலவாத் ஓதாம துவா கேட்க ஆரம்பிச்சார். தஷஹுத் இருப்புல நம்ம துவா கேட்கலாம், துவா கேட்க வேண்டும். தஷஹுத் இருப்புல அத்தஹியாத் இருப்புல நாம பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பிரார்த்தனைகளும் இருக்கு. தஜ்ஜாலை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்லி தந்திருக்கிறாங்க. நரக வேதனையை விட்டும், கபூர் வேதனையை விட்டும், இந்த உலகத்துடைய சோதனை விட்டும், மரணத்துக்கு பிறகுள்ள சோதனை விட்டும் பாதுகாப்பு கேட்பதற்காக நமக்கு துவா சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த துவாவை நம்ம அத்தஹியாத் இருப்புல கேட்கலாம். நமக்கு வேண்டிய எந்த பிரார்த்தனை வேண்டுமோ நம்ம என்ன செய்யலாம், அத்தஹியாத் ஓதி விட்டு கேட்கலாம். ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, தொழும் பொழுது அவர் அத்தஹியாத் ஓதாம ஸலவாத் ஓதாம டைரக்டா எங்க போயிடுறாரு, துவாவுக்கு போயிடுறாரு.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்லஹாதா, இவர் அவசரப்பட்டு விட்டார். நீங்க தஷஹூத் இருப்புல தொழும் பொழுது அத்தஹியாத் இருப்பு, தஷஹூத் இருப்பு நீங்க வந்து துவா கேட்டீங்க சொன்னோம்னா முதல்ல என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றுங்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றுறது அத்தஹியாத்து லில்லாஹி ஸலவாத்து தய்யிபாத்து முதல்ல பாருங்க, இது அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றுறது. அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றிய பிறகு அதுலயே நபிகள் நாயகத்துக்கு சலாம் கேட்கறது வந்துடும். நம்ம குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். அல்லாஹ் ஸலவாத் சொல்றான்னா நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் அருள் புரிகின்றான். நபிகள் நாயகத்தை பற்றி மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்றான். மலக்குமார்கள் நபிகள் நாயகத்தை ஸலவாத் சொல்றாங்கன்னா அல்லாஹ்ட்ட நபிகள் நாயகத்துக்காண்டி அல்லாஹ் என்ன செய்றாங்க, அருளை வேண்டுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களை சல்லு அலைஹி, நீங்களும் என்ன செய்யுங்கள், நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள். சல்லிமு தஸ்லீமா, அந்த சல்லிமு தஸ்லீமா என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. இந்த நபிக்கு முழுமையாக கட்டுப்படுங்கள் அப்படிங்கிற அர்த்தமும், இந்த நபிக்கு நீங்க என்ன செய்யுங்க சலாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற அர்த்தமும் இந்த சல்லிமு தஸ்லீமாங்கிற வார்த்தைக்கு வருது. அப்ப இந்த அந்த ஆயத்து அருளப்பட்டவுடனே ஆரம்பத்துல சஹாபாக்கள் தொழுகையில அத்தஹியாத்து மட்டும்தான் ஓதிட்டு இருந்தாங்க. ஸலவாத்து அதுக்கு பிறகு உள்ள துவாவெல்லாம் ஓதல, தஷஹூத் இருப்புல. அப்போ சஹாபி ரசூலுல்லாஹ் கேட்க, அல்லாஹ் இந்த தொழும் பொழுது உங்களுக்கு எப்படி சலாம் கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நம்ம தொழுகையில ஓதுற அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, இந்த சலாம் என்பது வந்து நபிகள் நாயகத்துக்கு நபிகள் நாயகத்தின் மீது சலாம் அமைதி இறங்குமாறு நாம அல்லாஹ்ட்ட கேட்கிற துவா. நாம ஒருவரையும் சந்திக்கக்கூடிய சலாம் இருக்கு, அது தனி. நாம தொழும் போது என்ன செய்யறோம், நபிகள் நாயகத்துக்கான அல்லாஹ்ட்ட வந்து நம்ம சலாத்தை கேட்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் என்ன செய்து உண்டாகட்டும். அப்போ உங்களுக்கு நாங்க வந்து தொழுகையில சலாம் கேட்பது எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் ஸலவாத் சொல்லி எப்படி சொல்லணும்னு கேட்கும் போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸலவாத் என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டா, நீங்க தொழுகையில் தஷஹூத் இருப்புல துவா செஞ்சீங்கன்னா முதல்ல என்ன செய்யுங்க, நீங்க வந்து அத்தஹியாத் அல்லாஹ்வை போற்றி புகழுங்க, அதுக்கு என் மீது ஸலவாத் சொல்லுங்கள். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, விரும்பிய துவாக்களை என்ன செய்து கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஸலவாத் ஓதின பிறகு நம்ம ஓதுன துவாக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. அதையும் நம்ம ஓதின பிறகு நம்ம விரும்பிய துவாக்களை நம்ம செஞ்சுக்கலாம், கேட்டுக்கொள்ளலாம். அப்போ இந்த தொழுகைக்கு உள்ளேயும் ஸலவாத் ஓதுறோம் பாருங்க. இது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லாஹ்வை புகழ்வது, ஸலவாத் ஓதுவது தொழுகைக்கு உள்ள நபியான சொன்னாலும் தொழுகைக்கு வெளியே இது பொருந்தும். ஒரு ஆள் அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத் ஓதி கேட்டார்னா அந்த துவா ஏற்கப்படுவதற்கு மிக தகுதியான துவாவா இருக்கும். அப்ப நம்ம தொழுகைக்கு உள்ள ஓதுற ஸலவாத்தா இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை நம்ம ஓதுற ஸலவாத்தா இருக்கட்டும், நாம வந்து நபிகள் நாயகத்துக்கு நம்ம அல்லாஹ்வை திக்ர் செய்யறோம், அது மாதிரி நபிகள் நாயகத்துக்கு ஸலவாத் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்தா இருக்குது. இதெல்லாம் ஸலவாத்துல் இப்ராஹிமியா. அதே இன்னொரு ஸலவாத் இருக்குது, அது என்ன, நபிகள் நாயகத்துடைய பெயரை ஒரு சபையில் நாம உட்கார்ந்து இருக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை கேட்கும் பொழுது நாம வந்து இந்த ஸலவாத்துல் இப்ராஹிமியாவை வந்து ஒரு தடவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபுல்லா ஓதனாலும் அந்த ஒரு சபைக்கு போதுமானது. சுருக்கமான முறையிலையும் நபிகள் நாயகம் ஹயாத்தா வாழும் போது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படும் போது, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லும் போது ஸலவாத் சொல்லி இருக்கிறாங்க. அதை நாம பார்க்கிறோம், பல செய்திகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அகமதுல சுனன் நசாயி என்ற கிரந்தத்துல 2818 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சஹாபி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். யா ரசூல் அல்லாஹ், ரசூலா நேரடியாக யா அல்லாஹ்வின் தூதரே என்று அழைத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிவானாக, இன்னும் அல்லாஹ் உங்கள் மீது அமைதியை இறக்கி அருள்வானாக. ரசூலுல்லாஹ் அழைச்சு ஒரு மேட்ரு கேட்க போறார். யா ரசூலுல்லாஹ்னு கூப்பிட்டு மேட்ருக்கு போகாம யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்கள் மீது என்ன செய்யட்டும், அருள் புரிவானாக, அல்லாஹ் உங்கள் மீது என்ன செய்வானாக, சாந்தி இறக்குவானாகன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, சொல்ல வந்த மேட்ரை வந்து பேசுறாங்க. அதே போன்று இன்னொரு செய்தியை பார்க்கிறோம், நசாயில் குப்ராவில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சபையை வந்து நாம கலைக்கும் பொழுது சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் அப்படிங்கிற துஆ ஓதி நம்ம கலையணும். எந்த சபையை நாம சபையை கூடி கலையும் பொழுது சுப்ஹானக்கல்லாஹும்ம துஆ ஓதி நம்ம என்ன செய்யணும், கலையணும். அப்போ ஒரு சஹாபி கேட்கிற, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி, ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் கேட்க போறாங்க, யா ரசூலல்லாஹ்னு அழைச்சிட்டு அல்லாஹ்வின் அழைச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி, அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரியட்டும் சொல்லிவிட்டு இன்ன ஹாதல் கௌல மாதனா நஸ்மஉஹு மின்க, இந்த மாதிரி சபை கலையும் போது இப்படி சொல்லணுங்கிறத வந்து உங்கள்ட்ட இருந்து நாங்க செவியேற்கவில்லையே, நீங்க இப்பதான் எங்களுக்கு சொல்லி தர்றீங்க அப்படின்னு சொல்லும் போது நபியான சொன்னாங்க, ஹாதிஹி கஃபாரத்து மா யகுனு ஃபில் மஜ்லிஸ், ஒரு சபையில நிகழக்கூடிய பிழைகளுக்கு பாவங்களுக்கு
இந்த துவாவை ஓதி கலைந்தால் அது என்ன செய்யும், பரிகாரமா அமையும். அப்ப இந்த ஒரு விஷயத்தை ஒரு சஹாபி கேட்கும்போது என்ன சொல்றாரு, யார் ரசூலல்லான்னு அழைச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று சொல்லிவிட்டு அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன செய்யலாம் கேட்கிறாங்க. அதே போன்று அகமதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி, அப்துல்லா இப்னு ஃபைரோஸ் என்ற நபி தோழர் அறிவிக்கிறாரு, யார் ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரின் அழைத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் அவங்க மீது என்ன செய்யட்டும், அருள் புரியட்டும் என்று சொல்லிவிட்டு அவங்க ஒரு விஷயத்தை என்ன செய்யறாங்க சொல்ல வர்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா வாழும்போது நபிகள் நாயகத்தை அழைக்கும் போதெல்லாம் சஹாபாக்கள் என்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் என்பது அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு, இன்னி நதர்து அன் அஅ்தகிஃப லைலத்தன் ஃபில் மஸ்ஜிதுல் ஹராம், நான் மஸ்ஜிதுல் ஹராம்ல ஒரு இரவு இத்திகாஃப் இருக்க நேர்ச்சை பண்ண, அறியாமை காலத்துல நான் நேர்ச்சை செய்தேன், அப்படி நிறைவேற்றலாமான்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, அவுஃபி பி நதிரி, உங்க நேர்ச்சையை நீங்க என்ன செய்ய நிறைவேற்றுங்க. அப்ப இந்த செய்தியை பாருங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அழைத்து ஒரு விஷயம் சொல்லும் போது, யார் ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் உங்கள் மீது என்ன செய்யட்டும், அருள் புரியட்டும், அந்த ஸலவாத்தை கேட்டுட்டு என்ன செய்யறாங்க மேட்ருக்கு வர்றாங்க. இந்த மாதிரி ஏராளமான செய்திகள் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப நம்ம முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்றது ஒரு துவாவாக சொல்லணும், அது ஸலவாத் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பல செய்திகளை நுணுக்கமாக நாம் பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தா இருக்கும் பொழுதே சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி பேசும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உங்கள் மீது என்ன செய்யட்டும், அருள் புரியட்டும், இன்னும் அல்லாஹ் உங்கள் மீது அமைதியா இருக்கட்டும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லித்தான் ரசூலுல்லாஹ்ட்ட பேசி இருக்கிறாங்க. இதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் என்ன செய்யுது ஆதாரமாக இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத சபைகள்ல நபிகள் நாயகத்துடைய பெயரை சொல்லும் போது, நேரடியாக சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது அல்லாஹ் என்ன செய்யட்டும், அருள் புரிவானாக, அமைதி சாந்தி இறக்குவானாக. சஹாபாக்கள் ஒரு நபிகள் நேரடியாக இல்லாத சபையை ரசூலுல்லாஹ் பத்தி பேசும்போது ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற அந்த துவாவை அவங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட ஸலவாத் கேட்கிற துவாவை என்ன செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நாம ஒரு சபையில இருக்கும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் வச்சுக்கிறோங்க, அந்த சபை அதற்கான நன்மை நமக்கு மறுமையில் என்ன செய்ய கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மறுமை நாள்ல எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் இந்த செய்தியை மட்டும் சொல்லாம என்ன செய்வோம் முடிச்சுக்கிறோம். அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, மா காத கவுமுன் மக்காதன், ஒரு கூட்டம் ஒரு சபையில் அமர்ந்து லா யذ்குரூனல்லாஹ அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறவில்லை என்றால், நம்ம ஒரு சபையில் இருக்கிறோம்னு சொன்னோம்னா குறைஞ்சபட்சம் நாம அல்லாஹ் மனசு அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பத்தி நம்ம மனசுல நினைக்கணும். அது நம்ம நாவால் மொழிவது மனசுல நினைக்கிறது தானே. குறைஞ்சபட்சம் மனசுல அல்லாஹ் பத்தி நம்ம நினைக்கணும். அல்லது சபையில ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும்போது அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டிய இடமா அல்லாஹ் அக்பர் சொல்றது, சுபான் அல்லாஹ்னு சொல்ல சுபான் அல்லாஹ் சொல்றது, மாஷா அல்லாஹ் சொல்ல வேண்டிய மாஷா அல்லாஹ் சொல்றது, இதான் அல்லாஹ் நினைக்கிறது. அப்போ சபையில நம்ம அமரும் பொழுது ஒரு தடவை கூட நம்ம அல்லாஹ்வை நினைக்காம அந்த சபையில இருக்கிறோம்னு சொன்னோம்னா, வயுஸல்லூன அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஸலவாத் சொல்லவில்லை என்றால், இல்லா கான அலைஹிம் ஹஸ்ரத்தன் யௌமல் கியாமா வ இன் தஹலுல் ஜன்னத்தில் ஸவாப், அவங்க நிறைய நன்மை செஞ்சு அந்த கூலிக்கு பகரமா சொர்க்கத்துக்குள்ள நுழைந்தாலும் அவங்களுக்கு அது மறுமையில் என்ன செய்யும், பெரிய ஒரு பேரிழப்பாக இருக்கும். நாம் இந்த மாதிரி சபையில் இருக்கும்போது நபிகள் நாயகத்தை பத்தி நம்ம செவியுறும் போது நம்ம அவங்க மேலே ஸலவாத் சொல்லாம இருந்துட்டோமே. அப்போ சபையில் நாம இருக்கும்போது குறைந்தபட்சம் ஸலவாத்துல் இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய அந்த முழுமையான ஸலவாத்தையோ அல்லது ஒரு தடவையாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற அந்த ஸலவாத்தையாவது நம்ம என்ன சொல்லணும். அதிகபட்சமா சொல்ல அவங்க விருப்பம், குறைந்தபட்சம் செய்யணும், ஒரு தடவையாவது சொல்லும் போது நமக்கு அதற்குரிய நன்மை நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அப்ப நபியா சொல்றாங்க, இந்த மாதிரி மூமின்கள் சொல்லாம இருக்கும்போது மறுமை நாள்ல அவங்க செஞ்ச மற்ற அமல்களுக்காண்டி சொர்க்கத்துக்குள்ள போனாலும் நினைப்பாங்க, ஆகா நம்ம இப்படி சொல்லாம இருந்துட்டோமே, நமக்கு ஒரு பெரிய பேரிழப்பாகிவிட்டதே என்று அவங்க கவலைப்படுவாங்க. நபியா சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு செய்தியில இருக்குது, மாஜலஸ கௌமுன் மஜ்லிஸன், ஒரு கூட்டம் ஒரு சபையில் அமர்ந்து லம் யذ்குருல்லாஹ், அந்த சபையில் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறவில்லை என்றால், வலம் யுஸல்லு அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அவங்க ஸலவாத் சொல்லவில்லை என்றால், இல்லா கான திரத்தன் அலைஹிம் யௌமல் கியாமா, மறுமை நாள்ல அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக அமையும். அப்ப இது எதற்கு நான் குறிப்பிட என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல அல்லாஹ் மேலவங்க செஞ்சிட்டான். எந்த அளவுக்கு மேலவங்க செய்து விட்டான்,
அவங்கள பத்தி நம்ம நினைத்து பார்க்கும் போது கூட அவங்களுக்கான துவா செய்யக்கூடிய அளவுக்கு. இன்றைக்கு இதை நாம தெளிவுபடுத்த காரணம், நாம ஸலவாத்துடைய வாசகங்களை சொல்லிட்டு இருந்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் அது துவா என்ற அளவில் தான் நம்ம அதை சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சொல்லக்கூடிய ஸலவாத்து தான். அது எங்க சொல்லணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை நாம நினைவு கூறும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னால் நமக்கு போதுமானது. அது பெரிய செலவாத்தை நம்ம ஒரு சபையில ஒரு தடவை ஓதினால் நமக்கு அது போதுமானது. ஆனால் ஒரு தடவை கூட நாம் சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த மாதிரி மறுமை நாள்ல அது பெரிய ஒரு நஷ்டமாக, நம்ம இப்படி சொல்லாம இருந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு பேர் இழப்பாக அது ஆகும். அது பாவம் என்று குறிப்பிடப்படவில்லை, ஆனால் ஒரு பேர் இழப்பு, நம்ம இப்படி சொல்லாம விட்டுட்டோமேங்கிற ஒரு பேர் இழப்பாக ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லி காட்டலாம். அப்ப உண்மையிலேயே பாருங்க, உலகத்துல எங்கு பார்த்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைவு கூறக்கூடிய வகையில் அல்லாஹ் செய்திருக்கிறான், ஆக்கியிருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்லுங்கன்னா, இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், உம்முடைய பகைவன் தான் அவன் முற்றிலும் எல்லா புகழை விட்டு துண்டிக்கப்பட்டான். அல்லாஹ் சொன்னான். நபிகள் நாயகத்தை எதிர்த்த கூட்டம் எல்லாம் அவங்க மூத்தாயிட்டாங்கன்னா இருந்த இடம் தெரியாம ஆயிடுறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் வரை அவங்களுடைய பெயரை நினைவு கூறும் போது கூட அவங்க மேல அவங்களுக்காண்டி அல்லாஹ் துவா செய்யக்கூடிய வகையில, அவங்களுக்காண்டி அல்லாஹ் அருளை கேட்கக்கூடிய வகையில் அவங்களுடைய புகழை அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், நீடித்து நிலைக்க செய்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் நபிகள் நாயகத்தோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த